ஒரு லெட்டரால இந்தியாவோட நம்பர் 1 பிரைவேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மார்க்கெட் கேப் 1 lakh crore மேலே இறங்கியிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சேர்மன் லாஸ்ட் வீக்கில் அதானு சக்கரபோர்த்தி அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. ரிசைன் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேங்க்ல லாஸ்ட் 2 years நடக்கிற விஷயங்கள் அவரோட எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ்க்கு ஒத்து வரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரிசைன் பண்ணவர் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸை பற்றி பேசுனது இப்போ பெரிய கன்ஃபியூஷனை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் சேஃபா இல்லையா, இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு பின்னாடி இருக்கிற 3 முக்கியமான விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வியூஸ் ஆஃப் மணிராம். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சேர்மன் ரிசைன் பண்ணது March 17 அன்னைக்கு. அதை போர்டு March 18 அன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த நியூஸ் ட்ரேடிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஈவினிங் எல்லாருக்கும் கிடைச்சதுக்கப்புறம் March 19 அன்னைக்கு நியர்லி 9% மேலே ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர்ஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு அது இறங்கி 770 கிட்ட போயிட்டு இப்போ 780 கிட்ட ட்ரேட் ஆகி 1 year லோ ஆர் 52 week லோ வந்து 770. இப்போ இந்த ஷேர் பிரைஸ் இந்த அளவுக்கு இறங்குனதுக்கு 3 முக்கியமான ரீசன் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மர்ஜர். செகண்டு, எல்டிஆர். தேர்டு, சேர்மன் எக்ஸிட். இந்த 3 தான் மெயினான ரீசன். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மெர்ஜர். இந்த மெர்ஜர் ஏன் நடந்தது அப்படின்னா, 2022ல் ஆர்பிஐ ஒரு புது ரெகுலேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ரெகுலேஷன் படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஒன்னாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ரெகுலேஷன் படி என்ன பண்றாங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு ஹெச்டிஎஃப்சி சைட்லையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு 2023ல் ரெண்டையும் ஒன்னாக்கிட்டாங்க, மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு என்பிஎஃப்சி, ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதுதான் ஹெச்டிஎஃப்சி. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குங்கிறது பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு சொன்னேன்னா அதை நீங்கள் என்பிஎஃப்சின்னு எடுத்துக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இதை வந்து இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுங்கிறக்காக இப்போயே கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆர்பிஐயோட ரெகுலேஷன் படி 2023ல் ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் ஹெச்டிஎஃப்சியையும் மர்ஜ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட், எல்டிஆர்னா என்னன்னு பார்த்துருவோம். எல்டிஆருங்கிறது லோன் டு டெபாசிட் ரேஷியோ. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஃபிம்முக்கிட்ட எவ்வளோ டெபாசிட் இருக்கோ அதுக்கு எகென்ஸ்டாக எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் லோன் டு டெபாசிட் ரேஷியோ. ஸோ இந்த மெர்ஜருக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுக்கிட்ட இருக்கிற டெபாசிட்டுக்கு எகென்ஸ்டாக லோன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ கொடுக்கும்போது அவங்களோட எல்டிஆர் வந்து ஹெல்த்தியாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. 86 to 87% கிட்ட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மெர்ஜருக்கு அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லிமிட்டடும் உள்ளே வந்துடுறாங்க. இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி லிமிட்டடுங்கிறது வந்து ஒரு என்பிஎஃப்சி. அவங்களுக்கு வந்து டெபாசிட் எடுத்துக்கிற பெர்மிஷன்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஒன்லி லோன்ஸ் கொடுக்கறது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து டெபாசிட் இல்லாமல் லோன்ஸ் கொடுத்ததும் இந்த மெர்ஜருக்கு அப்புறம் அது ஹெச்டிஎஃப்சியோட லோன் புக்ஸில் ஆட் ஆகுது. அப்போ வந்து இந்த எல்டிஆர் அஃபெக்ட் ஆகி 110% கிட்ட இந்த எல்டிஆர் போயிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் அப்நார்மல் தான். அது இதுக்கப்புறம் பேங்க் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா, புது லோன்ஸை குறைச்சிட்டு நிறைய டெபாசிட்ஸ் உள்ள எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணி லாஸ்ட் 2 yearsல நிறைய டெபாசிட்ஸ் எடுத்து வந்து இந்த எல்டிஆர் 110%ல இருந்த எல்டிஆரை 96% கொண்டு வந்திருக்காங்க. இது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சேர்மன் அதானு சக்கரபோர்த்தி ரிசைன் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரிசைன் பண்றேன்னு சொன்னது மட்டும் இல்லாம பேங்க்ல லாஸ்ட் 2 yearsஆ நடந்துகிட்டு இருக்கிற சில விஷயங்கள் அவரோட எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில அவர் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் போர்டும் அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம்
கேகே மிஸ்திரி அப்படிங்கிறவரை வந்து ஆர்பிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சேர்மனா அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியிருக்கிற கேகே மிஸ்திரி யாருன்னா, இவர் பேசிக்காக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். 1981 ஹெச்டிஎஃப்சி லிமிடெட்ல இருந்திருக்கிறாரு. ஃபினான்ஸ் செக்டரில் 40 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் ஹெச்டிஎஃப்சி குரூப்பில் ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்திருக்கிறாரு. எஸ்பெஷலி இவர் ஹெச்டிஎஃப்சி லிமிட்டோட வைஸ் சேர்மன் அண்ட் சிஇஓவாக இருந்திருக்கிறாரு. அதனால இவருக்கு ஹெச்டிஎஃப்சி மர்ஜரில் பெரிய பங்கு இருக்கு. இவர் சேர்மன் ஆனதுக்கப்புறம் இப்போ போயிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்கு, மேனேஜ்மெண்ட்ல எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஆர்பிஐ சைட்லேருந்தும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்கு, கவர்னன்ஸ் இஷ்யூ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பார்க்கணுன்னா, பேங்கோட கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 17.80% இருக்கு. நெட் என்பிஏ 0.42%, கிராஸ் என்பிஏ 1.24% இருக்கு. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பிரைஸ் டு புக் ரேஷியோ 2.1 இருந்து 2.2 கிட்ட இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்த ரேஞ்சுக்கு இப்போதான் வந்திருக்கு. 2009 தான் 2.5 கிட்ட இருந்திருக்கு. ஸோ ஃபைனலாக சேர்மன் ரிசைன் பண்ணியிருக்காரு. புதுசாக ஒரு சேர்மன் வந்திருக்காரு. புதுசாக வந்திருக்க சேர்மனும் ஆர்பிஐயும் எந்த இஷ்யூஸும் இல்லை, கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எல்டிஆர் ரேஷியோவும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு, வேல்யூவேஷனும் நல்லா இருக்கு. ஸோ ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்க பேனிக்காக செல் பண்ணாதீங்க. இப்போ வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஒரு எஸ்ஐபி மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம். இல்லை நான் ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 குவார்ட்டர் பேங்கோட பர்ஃபார்மன்ஸும் ரிசல்ட்ஸும் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்குறதுக்கு வியூஸ் ஆஃப் மணிராமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி இன்வெஸ்டிங்.